ஹாய் எவ்ரிவான். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம் 9வது நாளையும் எட்டி இருக்குது. 9வது நாளை எட்டிய நிலையில அமெரிக்கா என்னத்தை சாதிச்சிட்டதுன்னு சொல்லி கேட்டா கேள்வியாகத்தான் இருக்குது. அப்பாவி மக்களோட உயிர்களை பறிச்சிருக்குது, அப்பாவி குழந்தைகளோட உயிர்களை பறிச்சிருக்குது. வேறொன்றும் சாதித்தது கிடையாது. வயோதிப தாத்தாக்கள் நடத்தும் இந்த யுத்தத்தால இந்த உலகமே பொருளாதார மாற்றத்தை அடைஞ்சிருக்குது. எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாறி இருக்குது. ஈரான்ல மிகப்பெரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்குது. இஸ்ரேல்லையும் மிகப்பெரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்குது, ஏற்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் மாற்றம் எதுவும் கிடையாது. இந்த யுத்தம் எதை நோக்கி நடக்குதுன்ற கேள்வி பலருக்கும் இருக்கேலும் உண்மையில் இந்த யுத்தம் நீரையும் பெட்ரோலையும் மையப்படுத்திய யுத்தமாகத்தான் நடக்குது. மத்திய கிழக்கு நாடுகளில் நீர் என்று சொல்லுவது தங்கத்தை விட பெருமதியான நிலைமை ஒன்று இருக்குது. தண்ணி பற்றாக்குறை, பஞ்சம் ஏற்படக்கூடிய பிரதேசம். அங்க நீரை இல்லாமல் ஆக்கினால் அந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய வறுமையை சந்திக்க வேண்டி ஏற்படும். இந்த நிலையில தான் இந்த யுத்தம் நடக்குது. நீர்நிலைகளை கூட அழிக்கக்கூடிய நிலைமையில அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் செயற்பட்டு வருகிறது. இவங்க பேசலும் எங்களால் எவ்வளவு உண்டாலும் சாதிக்கலும் ஈரானை ஒரே நாளில் அழிச்சு விட முடியும் என்று சொல்லி அமெரிக்கா நினைத்ததும் அதுதான். ஈரான்ட தலைவரை தூக்கிட்டா ஈரான் சிதைஞ்சு விடும், எங்களுக்கு அடிபணிஞ்சு விடுவாங்கன்றது தான் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் ஈரான்ட தலைவரை கொலை செஞ்சதுக்கு பிறகு வீர் கொண்டு செயற்பட்டாங்க. ஈரான் தொடர்ச்சியாக யுத்தத்தில் கலந்து கொள்ளுதாங்க. தனி மனித போராட்டத்தை போல ஒரு நாடு தனியாக யுத்தம் செய்து அமெரிக்காவுக்கு பின்னுக்கு எத்தனை நாடுகள் இருக்குது. அமெரிக்கா இஸ்ரேல் நேரடியாக யுத்தத்தில் கலந்து கொள்ளுது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மன் என்று சொல்லி தங்களோட தளங்களை வழங்கி இருக்குது. இன்னும் எத்தனையோ நாடுகள் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க. மத்திய கிழக்கு நாடுகளும் கூட அவங்களோட தளங்களை கொடுத்து ஈரானுக்கு அடிச்சதுக்காக தூண்டி விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையிலையும் தனி நாடாக ஈரான் இன்றைக்கு வரைக்கும் போராடுது. இன்றைக்கு வரைக்கும் ஈரானை வீழ்த்த முடியாத நிலைமையில தான் அமெரிக்கா இருக்குது, இஸ்ரேல் இருக்குது. எங்களால் இயலாது என்று சொல்ல இயலாத நிலைமையில டொனால்ட் ட்ரம்ப் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இன்று இரவு ஈரானை நரகமாக்குவோம் என்று சொல்லி இருந்தார். என்ன நரகமாக்கினது தெரியுமா? அவங்களோட பொருளாதாரத்தில் கை வைக்கிற வண்ணம் எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதலை நடாத்தி இருந்தாங்க. இது ஈரானுக்குரிய பாதிப்பா என்று சொல்லி பார்த்தா ஈரானுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்குமான பாதிப்பு. பெட்ரோல் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி உலக நாடுகளில் ஏற்படும். இதே நிலைமை தான் பல நாடுகள்லையும் ஏற்பட்டிருக்குது. பஞ்சம், பட்டினி ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கு. இறுதியாக இந்த யுத்தத்தில் அமெரிக்கா ஒருபோதும் வெல்லப் போவதில்லை. அமெரிக்கா தோல்வி அடையும். வெற்றி என்று சொல்லுவது நாங்கள் நினைச்ச இலக்கு அடையணும். அந்த இலக்கு ஈரானை சரணடைய வைப்பதும் ஈரானை அடிபணிய வைப்பதுமா அமெரிக்காவோட இலக்கு இருக்குது. அதை ஒருபோதும் அமெரிக்காவால் சாதிக்க முடியாது. ஈரான் இறுதி வரைக்கும், எங்களோட இறுதி துருப்புக்கள் இருக்கும் வரைக்கும் போராடுவோம் என்று சொல்லி ஈரான் சொல்லி இருக்குது. ஈரான்ட எண்ணெய் கிணறுகளை இவங்க தாக்குத அதே நிலைமையில ஈரான் இஸ்ரேலை நோக்கி தொடர்ச்சியாக தாக்குதலை நடாத்துது. டெல்லவியூ மட்டும் இல்லாமல் பல பகுதிகளிலையும் ராக்கெட் தாக்குதல்கள் நடாத்தப்படுது. 24 மணித்தியாலங்களில் மட்டும் இஸ்ரேலில் 157 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. உயிரிழப்புகள் தொடர்பா இஸ்ரேல் அறிக்கைகள் விடாது. தங்களோட உயிர்கள் போகுதுன்று ஒருபோதும் சொல்லாது. அங்கும் பல உயிர்கள் ஒவ்வொரு நாளும் உயிரிழப்புகள் ஏற்படுது. ஆதிக்க சக்திகள அதிகாரத்துக்கு கீழுக்கு அப்பாவி மக்கள் எங்க உயிரிழந்தாலும் அவங்களுக்கு கணக்கில்லை. அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்தணும்ன்றதுக்காக நடாத்தப்படுகிற யுத்தமாகத்தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நீருக்காகவும் பெட்ரோலுக்காகவும் இந்த யுத்தம் நடத்தப்படுகிற அதே நிலைமையில இன்னொரு முக்கியமான விடயத்துக்காக இந்த யுத்தம் நடாத்தப்படுது. ஆயுத விற்பனைக்காக இந்த யுத்தம் நடாத்தப்படுது. அடுத்த பகுதியில் இந்த ஆயுத விற்பனை தொடர்பாக பார்ப்போம். இருந்தாலும் இந்த யுத்தம் ஒருபோதும் வெற்றியாக அமெரிக்காவுக்கு அமையாது. ஈரான் ஒருபோதும் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ அடிபணியாது. இது 9வது நாளை கடந்து எத்தனை நாட்களை எட்டினாலும் ஈரானின் நிலைமை இதுவாகத்தான் இருக்கும்.